ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் மட்டும்தான் பிரச்சனை. அதற்கு ஒரு முடிவு வந்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நின்றுவிடும் அப்படின்னு பலர் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான கணிப்பு. இந்தியா இந்துக்கள் வசிக்கக்கூடிய நாடு. அவர்களோடு இணைந்து இனி வாழவே முடியாது என்று முடிவெடுத்த மத அடிப்படைவாதிகளால் இந்தியா துண்டாடப்பட்டு உருவாக்கப்பட்ட நாடுதான் பாகிஸ்தான். இந்தியா மீது வன்மத்தை கொட்ட அவர்களுக்கு கிடைத்த துரும்பு சீட்டுதான் காஷ்மீர். மற்றபடி காஷ்மீர் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் பாகிஸ்தானி இந்தியாவோடு 100% இணக்கமாக போகாது என்பதே உண்மை. பிச்சை எடுப்பதில் பாகிஸ்தான் சோமாலியாவோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பாகிஸ்தான் அரசு தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளே அதற்கு சாட்சி. பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்ன என்பது பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். இந்தியா கிட்ட வாங்கின மரண அடியால கலங்கி போயிருக்கும் பாகிஸ்தான் அரசு அந்நாட்டு ராணுவத்தின் அழுத்தத்தால் தன்னுடைய ராணுவ பட்ஜெட்டை 18% அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் ராணுவத்திற்கு மட்டுமே 2.5 டிரில்லியன் ரூபாய்களை இனி அந்த நாடு செலவழிக்கும். நடப்பு ஆண்டின் முதல் 9 மாதங்களிலேயே 76,000 பில்லியன் ரூபாய் அந்நாட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துள்ளது. முழு ஆண்டை கணக்கில் கொண்டால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட அந்நாட்டிடம் காசு இருக்காது. ஆனாலும் தன் முடிவில் தீவிரமாக உள்ளது பாகிஸ்தான். இத்தனைக்கும் 2024 ஆண்டு வாக்கிலேயே பாகிஸ்தானின் மொத்த கடன் 76 டிரில்லியன் ரூபாய்களை தொட்டுவிட்டது. தற்போது அந்த நாடு IMF வழங்கிய $1 பில்லியன் கடனில் தான் சமாளித்து வருகிறது. இப்படி பல்வேறு விதங்களில் வாங்கிய கடன்களுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 50 கண்டிஷன்களுக்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். அதையும் அவர்கள் பின்பற்றுவதாக தெரியவில்லை. வேலையில்லா திண்டாட்டம் 8.5% உயர்ந்துள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை 2021 ஆண்டிலேயே 44% தொட்டுவிட்டது. உலக வங்கியின் தரவுகளின்படி 2024-2025 ஆண்டு 20 லட்சம் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே புதிதாக சேர்ந்திருப்பதாக தெரிகிறது. இந்த விவகாரம் குறித்து சில சர்வதேச வல்லுநர்கள் கணிக்கும் போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கிடப்பில் போட்டுவிட்டால் இன்னும் சில காலத்தில் பாகிஸ்தான் பஞ்சத்தில் படுத்துவிடும். அப்படிப்பட்ட சூழலில் தண்ணீர் வேண்டும் என்றால் இந்தியா சொல்லும் எதையும் கேட்டாக வேண்டும் பாகிஸ்தான். அப்படி நடந்தால் அது பாகிஸ்தானுக்கு அவமானம். எனவே வறட்சி ஏற்படும் சூழலில் மீண்டும் ஆக்ரோஷத்துடன் இந்தியா மீது படையெடுக்கவே பாகிஸ்தான் தற்போது திட்டம் தீட்டி வருகிறது. ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஒரு நாடும் நிம்மதியாக வாழ முடியாது. அதற்கு பாகிஸ்தான் சிறந்த உதாரணம். இந்தியா மீது மிச்சம் இருக்கும் வலிமையை திரட்டி தாக்குவதற்குள் பாகிஸ்தான் மக்களே அந்நாட்டுக்கு முடிவுரை எழுதினாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.